ஹீரோவோட ஃபேமிலி சேர்த்து வச்ச காசுல எப்படியாவது வீடு வாங்கலான்னு பார்த்தா, அந்த டைம்னு பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வேற. பணம் ஃபுல்லாமே அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவாயிடும். இதை நினச்சி நம்ம ஹீரோவோட அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். எப்படியாவது நம்ம ஃபேமிலியை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அவர் எதுலேயும் செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு எந்த ஜாபும் கிடைக்காம கிடைக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. என் லைஃப்பில் ஒரு ஒரு வாட்டி ஃபெயில் ஆகி நம்ம ஹீரோ பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடி ஜாப்பும் கிடைக்கிது. பிடிக்கலனாலும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவாக அந்த வேலைக்கு போகிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஃபேமிலி மொத்தமாக ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த நேரம்னு பார்த்தா அவங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வர, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போய் அவங்க வீட்டுக்காக சேர்த்து வச்சு எல்லா பணமும் செலவாயிடுது. இப்போ அடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணோட நிச்சயமாயிருக்கும். ஷாப்பிங் போகிற நேரத்தில் அவங்களோட சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்டான ஐஷுவை பார்க்குறாங்க. வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது நமக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதையும் தாண்டி அப்படின்னு. அதனாலே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் நம்ம ஹீரோ ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனாலேயே அவங்க தங்கச்சியை அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன வீட்டில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ண, அவங்க யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்காத ஜாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் காலேஜ் போய் படிக்கிறாங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப் பார்க்குறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவங்க நினச்ச மாதிரியே ஒரு 3 BHK வீடு வாங்கிடுறாங்க. பல ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் லேட் ஆனாலும் அவங்க நினச்சது சாதிச்சிட்டாங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே இந்த படம் முடிக்கிறாங்க.